ஒரு ட்ரேடர் வாழ்க்கையில் எவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியும்? போன வருடம் நம்ம தமிழ்நாட்டில் 21 வயதுள்ள ஒரு காலேஜ் படிக்கிற பையன் அவங்க அப்பா கொடுத்த வெறும் 20,000 வச்சு ட்ரேட் பண்ணார். 9 மாதத்தில் அந்த 20,000 1.5 கோடியாக மாற்றிருக்காரு. சில யூடியூப் சேனல் கூட அவரை பற்றி வீடியோ போட்டாங்க. அவர் யார், அவர் பேர் என்ன, எதுவுமே சொல்ல மாட்டேன். அது ஏன்னு இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கே தெரியும். நீங்கள் இப்போ தான் ஷேர் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா ஒரு சந்தேகம் வரும். நான் ட்ரேடிங் மூலிமா எவ்வளவு சம்பாதிக்க முடியும், ஒரு நாளைக்கான வருமானம் எவ்வளவா இருக்கும், என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்குது, நான் தினமும் 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியுமா, இல்லை என்கிட்ட 1,00,000 ரூபாய் இருக்குது, நான் ஒரு மாதத்துக்கு எவ்வளவு ரூபாய் இந்த ட்ரேடிங் வழியாக சம்பாதிக்க முடியும், இந்த ட்ரேடிங்கை என்னோட முழு நேர தொழிலாக மாற்றிக்க முடியுமா, இது போல பல கேள்விகள் வரும். உங்களால் எவ்வளவு சம்பாதிக்க முடியும்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். நாம் ஏற்கனவே பார்த்தோம், நிஃப்டி தான் நம்ம வருமானத்திற்கான பெஞ்ச் மார்க்காக வைக்கணும்னு. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நேரத்தை செலவு செய்து பல ஆராய்ச்சிகள் செய்து மன உளைச்சலுக்கு ஆளாகி நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை விட ஒருத்தர் ஷேர் மார்க்கெட் பற்றி எதுவுமே தெரியாமல் எந்த டென்ஷனும் இல்லாமல் ஜாலியாக நிஃப்டியில் மாதம் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு வராரு. அவரோட வருமானம் நீங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு சம்பாதித்ததை விட அதிகமாக இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அட போடா, பேசாமல் நிஃப்டியிலே நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம்னு தோணும்ல. அதனால் நம்ம வருமானம் நிஃப்டி இண்டெக்ஸ் தர வருமானத்தை விட அதிகமாக இருக்கணும். அதுதான் இங்கே அளவுகோல். அதனால் நிஃப்டி தரும் வருமானத்தை பெஞ்ச் மார்க்காக வச்சுப்போம். அப்போ தான் நம்ம நல்ல ட்ரேடராக நாம் சம்பாதிக்கிறது நல்ல வருமானமானு தெரியும். இப்போ உங்ககிட்ட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நிஃப்டி சராசரியாக 14% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது 14% கூட்டு வட்டிக்கான வருமானம் தருதுன்னு சொல்லுவாங்க. இந்த சாதாரண வட்டி, கூட்டு வட்டி, சிஏஜிஆர் இதை பற்றிலாம் இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இப்போ சிம்பிளாக புரிஞ்சுக்குவோம். சாதாரண வட்டி, கூட்டு வட்டி. சாதாரண வட்டி வெறும் வட்டி மட்டும்தான். இப்போ 1,00,000 இருக்குது, அதுக்கு 10% வட்டினா, அதாவது 10,000 ரூபா வட்டி என்றால் ஒரு 5 வருடம் கழித்து, வருடத்திற்கு 10,000 அந்த 5 வருடம் முடிவில் உங்களுக்கு 50,000 ரூபா வட்டி கிடச்சிருக்கும். முதல் சேர்த்து 1.5 லட்சமாக இருக்கும். அதுவே கூட்டு வட்டினா ஒவ்வொரு வருடத்தின் வட்டியை கூட்டி அடுத்த வருடத்தின் வட்டியை கணக்கிடுவாங்க. அப்படி பார்த்திங்கன்னா முதல் வருடம் 10,000 ரூபா வரும். அதுக்கு அடுத்த வருடம் முதல் வருடத்தின் வட்டியை கூட்டி 10% கணக்கு பண்ணால் 11,000 வரும். அதே போல் அதுக்கு அடுத்த வருடம் கூட்டும்போது 12,100 வரும். இது போல் கணக்கு பண்ணிக்கிட்டே வந்தால் 5 வருடம் முடிவில் சாதா வட்டி 50,000 ரூபா தந்திருக்கும். அதுவே கூட்டு வட்டி 61,000 சில்லறை தரும். என்னடா பெரிய டிஃப்ரெண்ட் இல்லையேன்னு பார்க்குறீங்களா? இந்த கூட்டு வட்டி, அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட பவர் எவ்வளோ வருடம், அதிக வருடம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறோமோ அப்போ தான் தெரியும். இப்போ நிஃப்டி 14% கூட்டு வட்டின்னு பார்த்தோம். உங்ககிட்ட 1,00,000 இருக்குது, அதை நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணி 30 வருடம் கழித்து எவ்வளோ வருமானம் வரும் தெரியுங்களா? சாதாரண வட்டினா 1,00,000க்கு 14,000 ரூபா வட்டி வரும். அப்போ வருடத்துக்கு 14,000 என்றால் 30 வருடத்துக்கு 4,20,000 ரூபா வரும். கூட்டல் 1,00,000 நம்ம போட்ட அசல். இப்போ மொத்த பணத்தை பார்த்தீங்கன்னா 5,20,000 ரூபா. அதுவே கூட்டு வட்டினா அதுக்கு சில கணக்கெல்லாம் போடணும். நம்ம சிம்பிளாக கூகுளில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டர்னு போட்டு அதில் கணக்கு போடுவோம். நீங்கள் ஒரே ஒரு தடவை 1,00,000 போட்டு 30 வருடம் கழித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட 1,00,000 50 லட்சமாக மாறி இருக்கும். எவ்வளோ பெரிய வளர்ச்சி! 5 லட்சம் எங்கே இருக்குது, 50 லட்சம் எங்கே இருக்குது? அதுதான் காம்பவுண்டோட பவர். வருடம் ஆக ஆக உங்கள் பணம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். சரி, நம்ம டெய்லியும் ட்ரேட் பண்ண போகிறோம், இந்த அளவுக்கு நம்மளால் வளர்ச்சி கொண்டு வர முடியுமா? கண்டிப்பாக முடியும். ஒரு ட்ரேடரோட வருமானம் என்பது நீங்கள் எந்த வகை ட்ரேடருங்கிறத பொறுத்து மாறும். நீங்கள் ஸ்விங் ட்ரேடராக இருந்தால் உங்ககிட்ட மினிமம் 50,000 ரூபா இல்லை 1,00,000 ரூபா பணம் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தால் சூப்பர். அப்போ தான் உங்களால் ஸ்விங் ட்ரேடை எளிமையாக பண்ண முடியும். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா ஒரு சில வாரத்தில் அல்லது சில மாதத்தில் உங்களுக்கான லாபம் கிடைக்கும். அப்படி லாபம் தொடர்ந்து பார்க்கும்போது ஒரு வருடத்துக்குள்ளாகவே உங்களோட பணம் ஈஸியாக டபுளாக மாறிடும். நீங்கள் கவனமாக இருக்கும் பட்சத்தில் இங்கே ரிஸ்க்கும் இன்ட்ராடேவை விட ரொம்ப கம்மி தான். உங்களுக்கு கிடைக்கிற லாபத்தை வெளியே எடுக்காமல் மீண்டும் முதலீடாக வைத்து ஸ்விங் ட்ரேடிங் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு வந்தீங்கன்னா நிஃப்டி 30 வருடத்தில் தரும் பணத்தை 6-7 வருடத்தில் அதை விட அதிகமாக்கிட முடியும். ஸ்விங் ட்ரேட் பண்ண ஒரு ஸ்டாக் எப்போ மேலே போகும்னு அதை அனாலிசிஸ் செய்ய தெரியணும். ஸ்விங் ட்ரேடிங் டாப்பிக்கில் அதை நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது இன்ட்ராடே ட்ரேடர். இன்ட்ராடே ட்ரேடர்னால் உங்களுக்கு மினிமம் 30,000 ரூபா பணம் இருக்கணும். அதில் 10,000 வச்சு தான் ட்ரேடே பண்ணணும். இங்கே ஸ்விங் ட்ரேடரை விட ரிஸ்க் அதிகம். 2 ட்ரேடு நீங்கள் எடுத்து அதில் லாஸ் பண்ணிங்கன்னா 3வது ட்ரேட் எடுக்க உங்களுக்கு கண்டிப்பாக பணம் தேவை. அதனால தான் 30,000 சொன்னேன். ரெகுலராக வருமானம் எடுத்தால் ஸ்விங் ட்ரேடரை விட அதிக பணம் பண்ணலாம். எப்படி லாபம் வருமோ அதே போல் இங்கே லாஸும் வர அதிக வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கவனமாக ட்ரேட் பண்ணினா நல்ல லாபம் பார்க்கலாம். நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடராக இருக்க நிறைய அனுபவம் வேணும், நிறைய கற்றுக்கணும். நல்ல ட்ரேடர்னா 4-5 வருஷத்தில் நிஃப்டியை பீட் பண்ணி பணம் சம்பாதிப்பீங்க. அதுக்கு வந்த லாபத்தை தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ரிஸ்க் இங்கே அதிகம், கவனம் வச்சுக்கோங்க. இன்ட்ராடே ட்ரேட் பண்ண தினமும் நிறைய ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதிக டைம் செலவு பண்ணணும். ஃபுல் டைம் ட்ரேடருக்கு தான் அது ஒத்து வரும். 3வது ஆப்ஷன் ட்ரேடர், குறிப்பாக ஆப்ஷன் பையர்.
நீங்கள் மட்டும் ஒரு நல்ல ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா உங்ககிட்ட வெறும் 10,000 ரூபாய் இருந்தால் போதும், நிஃப்டி 30 வருடத்தில் தர பணத்தை ஒரே வருடத்தில் எடுத்துடலாம். ஆரம்பத்தில் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு காலேஜ் படிக்கிற பையன் 20,000 வச்சு அதை 1.5 கோடியாக மாற்றினாருன்னு. 1 லட்சம் நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணி 30 வருடம் கழித்து 50 லட்சம் வரதை விட வெறும் 20,000 ட்ரேட் பண்ணி வந்த லாபத்தை மேலும் மேலும் முதலீடாக போட்டு வெறும் 9 மாதத்தில் அதை 1.5 கோடியாக மாற்றிருக்காரு. இது இந்த நிஃப்டியை விட 3 மடங்கு அதிகம். நீங்கள் ஆப்ஷன் பையராக இருக்கணும்னா நிறைய கற்றுக்கணும், நிறைய அனுபவம் வேணும். அதை விட மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், சைக்காலஜி ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இங்கே ரிஸ்க்கு மற்ற எல்லா ட்ரேடரை காட்டியும் ரொம்ப அதிகம். அதனால் எந்த அளவுக்கு ஆப்ஷன் பையர் பணம் பண்ண முடியுமோ அதை விட வேகமாக இங்கே பணத்தை இழந்துடுவாங்க. இந்த வீடியோ ஆரம்பத்தில் அந்த பையன் பேரை சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, நான் ஏன் சொல்லலைன்னா ரீசெண்டாக அந்த பையன் எடுத்த ஒரு ட்ரேடில் ஒரு சின்ன கால்குலேஷன் மிஸ் ஆகி ஒரே நாளில் 1 கோடி ரூபாய் லாஸ் பண்ணார். அந்த பையன் வெறும் 20,000 வச்சு 1.5 கோடியாக மாற்ற 9 மாதம் ஆனது. ஆனால் ஒரே நாளில் 1 கோடி லாஸ் பண்ணிட்டாரு. அனுபவம் உள்ள அவரே அந்த அளவுனா எதுவுமே தெரியாமல் நாம ஏன் நம்ம பணத்தை எடுத்துகிட்டு போய் அங்கே லாஸ் பண்ணணும். 1 கோடி லாஸ் பண்ண அந்த இளைஞர் இப்போவும் ட்ரேட் பண்ணுறாரு. அவர் ஒரு வீடியோவில் அவரோட ப்ராஃபிட் லாஸ் காட்டும்போது 20 லட்சம் 50 லட்சம் அசால்ட்டாக லாஸ் பண்ணுவார், அதே போல் சம்பாதிப்பார். இந்த முறையும் கொஞ்சம் பெரிய லாஸு, அதுலேருந்து மீண்டும் வந்து மறுபடியும் ட்ரேடு செய்கிறாரு. இதை நான் இங்கே சொல்ல காரணம் உங்களை பயமுறுத்த இல்லை, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குன்னு புரிய வைக்க தான். ஆப்ஷன்ஸ் பண்ணணும்னா நிறைய கற்றுக்கணும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட், சைக்காலஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு போக போக புரியும். நீங்கள் சேஃபாக ட்ரேட் பண்ணுமா, அதுக்கு ஸ்விங் ட்ரேடிங் தான் பெஸ்ட்டு. நிஃப்டி போல் ரொம்ப நாள் வெயிட் பண்ணவும் வேணாம், ஆப்ஷன்ஸ் போல் உலகமாக ரிஸ்க்கும் எடுக்க வேணாம், எளிமையாக சம்பாதிச்சுட்டு போயிடலாம். சரி, 10,000 வச்சு என்னால் தினமும் 1000 ரூபா சம்பாதிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். ஆப்ஷன்ஸ் இல்லை இன்ட்ராடே வழியாக தான் சம்பாதிக்க முடியும். ஆனால் ரிஸ்க் அதிகம். கற்றுக்கிட்டு நீங்கள் லாபம் பாருங்கள். டெலகிராம் குரூப் லிங்க் கீழே தந்திருக்கேன், அங்கே வந்து உங்கள் சந்தேகத்தை கேளுங்க. கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் நல்ல ட்ரேடர்னா நீங்கள் ட்ரேடு செய்து வர வருமானம் இந்த நிஃப்டி வருமானத்தை தாண்டியதாக இருக்கணும். அப்படி லாபம் பார்க்க முடியலன்னா நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம். நிறைய கற்றுக்கலாம், நிறைய பணம் சம்பாதிக்கலாம். அதுக்கு தான் பண யுகத்துக்கே வந்திருக்கோம். நான் ஹாஜா, இது பண யுகம். நன்றி.